பரிசுத்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தையை வாக்கியமாக்கி எட்டாத இடங்களுக்கும், ஏன் ஒருவரும் கூட எட்டி பார்க்காத கிராமங்களுக்கும், அதிலுள்ள அனைவருக்கும் எட்டும்படிக்கு எட்டு தீக்கும் பரவ தம் எழுத்தாலும் தேவ வார்த்தையாலும் எழுப்புதலுக்கு காரணியாக தேவன் பயன்படுத்தி வரும் அருமையான அண்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என்று சபையின் சார்பாகவும் போதகர்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் வாழ்வை துவங்குவதற்கு முன்பாக, ஒரு நாளை துவங்குவதற்கு முன்பாக, நம் தேவன் நம்மை இந்த நாளில் எப்படி வணையப் போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நாளொரு மேனியை தினமும் பயன்படுத்துவதனால கரடு முரடாக உள்ள வாழ்வை செதுக்கி மறுரூபத்திற்கு நேராக மகிமையாய் நடத்தும் நல்ல வழிகாட்டியை தந்த அண்ணனுக்கு எங்கள் நன்றி. நமது சபையின் சார்பாக அருமையான அண்ணனை பிரதர் சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து அவர்கள் வரவேற்கும்படியாக கேட்போம். அனைவரும் கரங்களை தட்டி வரவேற்கிறோம். ஓகே, நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் வண்ணமாக அண்ணன் எவ்வளவோ காலை முதல் மட்டுமாக அந்த நமது ஏஜி சபையில் செய்தி கொடுத்துவிட்டு அங்கேயும் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இப்போது நம்மையும் இங்கே வந்து உற்சாகப்படுத்துவதற்காக இன்னும் ஊழிய பாதையிலே இன்னும் எவ்வளவு தீவிரமாய் நாட்கள் பொல்லாதவைகளானதால் எப்படியெல்லாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை ஊக்குவிப்பதற்காக வந்திருக்கிற அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறேன். மேலும் அவர்கள் நம்முடைய மத்தியிலே ஒரு சில வார்த்தைகள் கூறி நம்மை ஆண்டவர் அவர்கள் உற்சாகப்படுத்தும்படியாக அனைவரும் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அண்ணன் மறைந்த திருவாளர் பால் செல்லையா அவர்களுடைய நினைவு இன்று எனக்கு அதிகமாக என்னுடைய மனதை வாட்டுகிறது. ஏனென்றால் 1970களிலே பால் செல்லையாவும் அவருடைய மனைவியும் இன்னும் இந்த திருச்செங்கோடிலிருந்து எத்தனையோ பேரை கூப்பிட்டு கொண்டு தஞ்சாவூரிலே ஆண்டுதோறும் நாங்கள் நடத்திய பிளஸ்ஸோ என்கிற வாலிபர் ஆசீர்வாத முகாமிற்கும், ரிவைவோ என்று நாங்கள் நடத்தி வந்த பெண்கள் உயிர் மீட்சி முகாமுக்கும் கூட்டிக் கொண்டு வந்தது எங்களுக்கு அதிகமாக நினைவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர்களில் அநேகர் சுற்று வட்டார கிராமங்களுக்கு நெகேமியா குழுக்களாக, தெபோரால் குழுக்களாக அவர்கள் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அநேகரை, கிறிஸ்துவை அறியாத புறமதத்தினர் அநேகரை கிறிஸ்துவிடம் வழி நடத்தினார்கள். அது எங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களுடைய சாட்சியின் ஜீவியம், அவருடைய ஊழியம். அதைத் தொடர்ந்து அவருடைய மகன் டைட்டஸ் எப்படி பவுலுக்கு தீத்து ரொம்ப பிரியமான ஒரு குமாரனாக மகனாக இருந்தாரோ, அந்த விதமாக டைட்டஸ் எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ மற்றவங்கெல்லாம் இஷ்டம் இல்லை, டைட்டஸ் மஸ்டும் இஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் டைட்டஸ் தான் நான் எழுதின எந்த கட்டுரையையும் எந்த செய்தியையும் மற்றவர்களுக்கு நான் பிரசுரிப்பதற்கு முன்பதாக, ஏன்னா அப்போல்லாம் ஜெராக்ஸ் கிடையாது, டைட்டஸ் தான் முதல்ல கொடுப்பேன். அண்ணா எதுவும் இன்றைக்கி எழுதியிருக்கீங்களான்னு வந்து கேட்க வருவோம். ஆமாம் தம்பி இன்றைக்கி எழுதியிருக்கேன். சில நேரம் வந்து காலையிலேயே
நான் கேட் திறக்கும்போது, அண்ணன் இன்றைக்கி எதுவும் எழுதுனீங்களான்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் ராத்திரிலாம் உட்காந்து எழுதுவேன்னு தெரியும். எழுதியிருக்கீங்களான்னு. எழுதலை அப்படின்னு சோர்வாக போகப்பில்ல. ஏன்னா அவங்க வேலை வேணும், எழுதணும், அண்ணன் எழுத்த டைப் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் என்னுடைய எல்லா எழுத்து பணிக்கும் தட்டச்சு செய்த அந்த ஒரு பெருமை தம்பி டைட்டஸுக்கு உண்டு. இன்று அவருடைய மனைவியை நான் பார்த்து அவர்கள் என்னை அறிமுகம் செய்தது என்னுடைய கடந்த கால நினைவுகளை எங்கெல்லாமோ கொண்டு போகிறது. அதை தொடர்ந்து இப்பொழுது அவருடைய மகனும் அந்த ஊழியத்தில் ஈடுபாடு கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கிறது. வாழையடி வாழையாக அவர்கள் விதமாக பெருகட்டும். அப்பா மகன் என்கிற அந்த உறவை தாண்டி கிறிஸ்துவுக்குள் அவர்கள் தங்களுடைய பெற்றோர் நியமித்த அந்த பாதையிலே கற்றுக் கொடுத்த சத்தியங்களிலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை விட பெற்றோருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஸோ அவர்கள் அபிதமாக இருக்கிறதே இன்று நான் நேர்முடிவமாக கண்ணெதிரே பார்த்தது. இன்று காலையிலே 2 மணி நேரம் என்னுடைய பலவீனத்தை நிமித்தமும் நான் அவ்வளோ சத்தம் போடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி 27 வருஷம் ஆச்சு. 15 வருஷம்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சிஎம்சியில் சொன்னாங்க. ஆனால் நான் 15 வருஷத்துக்கு மேலே 12 வருஷம் ஒன்று ஓடிட்டுருக்கேன். இது எப்போ நிற்குமோ தெரியாது. ஆனால் என்றைக்கு வேலை முடியுதோ அன்றைக்கி நிற்கும், அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் காலையில் அந்த 2 மணி நேரம் அங்கே பேசினதை விட இது உங்களுக்கு முகஸ்துதியாக அல்ல, இந்த கூடுகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் உண்மையாக. ஏன்னா உங்களை நான் முகஸ்துதி பண்ணி எனக்கு ஒன்றும் அதில் ஆதாயம் லாபம் ஒன்றும் கிடையாது. அது என்னுடைய நோக்கம் அல்ல. ஏன்னா உங்களில் சிலர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் அந்த ஊழியத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள். அதனால் அதை நினைவுபடுத்த இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வது. பூர்வ காலங்களின் கர்த்தருடைய செயல்களை நினை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆலோசனையான கட்டளையான ஆலோசனை. அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிறது அடுத்து வரப்போகிற தேர்தல். ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது. பத்திரிகை எடுத்தால் அதுதான் பேச்சு, தொலைக்காட்சி பெட்டியை திறந்தால் அதுதான் பேச்சு, யூடியூப் எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் அப்படி வெள்ளம் போல் இந்த தேர்தலை குறித்த தேர்தல் நிலவரம், கள நிலவரம், கருத்து கணிப்பு, அரசியல்வாதிகளை கோமாளிகள் போல் சித்தரித்து அவர்களை பிரசரிப்பது என்னெல்லாமோ நடக்குது. இதையெல்லாம் தினமும் பார்த்தா நம்ம பிள்ளைங்க வந்து தேர்வாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான். ஏன்னா இது பக்தி விருத்தியற்ற ஒரு செயல்பாடு. சரி, அது அவங்க செய்யட்டும், அது அவங்களுடைய வேலை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நெருங்கி வருகிற தேர்தலை பொறுத்த அளவிலே நம்முடைய பொறுப்பு என்ன, அதைத்தான் சுருக்கமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். துன்புறுத்தல் என்பது திருச்சபைக்கு புதியதல்ல, இன்று நேற்று வந்ததல்ல. ஆதி முதலே துன்புறுத்தல் இருந்திருக்கிறது. மார்க்க சண்டை தான் உலகத்திலே முதலாவது சண்டை. காயனுக்கும் ஆபேலுக்கும் என்ன சண்டை? மார்க்க சண்டை. ஒருத்தருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருத்தருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ ரிலீஜியஸ் வார், மார்க்க சண்டை தான் சரித்திரத்திலே முதல் சண்டை. அது தொடர்கிறது. பழைய ஏற்பாடு பூராவும் அது தொடர்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பக்கங்களுக்கு வரும் பொழுது ஆதி திருச்சபை ஆவியினாலே நிரம்பி ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 தனது பிரிவு வார்த்தைகளாக சொன்ன அந்த அப்போஸ்தலர் 1:8 அப்படியே உள்வாங்கிக் கொண்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலம் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையெல்லை வரை, எங்கே எல்லை இருக்குதோ அந்த கடையெல்லை வரை எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டதுன்னு இருக்கு. அப்போ இது ஆண்டவருடைய
பிரிவு வார்த்தை. யாராவது திடீரென்று மரித்து விட்டால் அந்த செய்தியை கேட்டு நாம் அந்த இடத்திற்கு விரைந்தால் சுற்றி நிற்கிற நண்பர்களையும் உறவினர்களையும் பார்த்து நாம் கேட்பது, கடைசியாக என்ன சொன்னாங்க கேட்போம்ல, கடைசியாக என்ன சொன்னாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆளை நம்ம ரொம்ப நேசித்தோம்னா, சரி போயிட்டாங்க, என்ன சொல்லிட்டு போனாங்க, அது ரொம்ப முக்கியம். அதை எப்படியாவது நிறைவேற்றணும். ஸோ நம்முடைய ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கூறிய கடைசி வார்த்தைகள் அப்போஸ்தலர் 1:8. நீங்கள் அதை மனனம் செய்ய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து நான் சொல்கிறேன், உங்கள் பைபிளில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலம் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த வசனத்தை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு ஆதி சீடர்கள் தலைவெறிக்க ஊழியம் செய்தார்கள். வந்தது வரட்டும், இருப்பது ஒரே வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழ்வோம், வாழ்வது ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை, வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வோம், மடிந்தால் இயேசுவுக்காக மடிவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு துணிச்சலோடு அவர்கள் எருசலேமின் வீதிகளிலே பறைசாற்ற பவனி வந்தார்கள். இது அன்றைய மார்க்க தலைவர்களுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்கியது. ஏனென்றால் சுவிசேஷத்தை பரப்புவது பிசாசுக்கு என்றுமே பிடிக்காது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை என்கிற வார்த்தையை முதலாவது சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாதாளம் என்று சொன்னார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள். சபைன்னு சொன்ன உடனே பாதாளம்ங்கிறார். அது அபசகுனம் அல்ல. சபை தீவிரமடையும் பொழுது பாதாளம் தன்னுடைய ஆக்ரோஷ எதிர்ப்புகளை அவிழ்த்துவிடும். இதை ஆண்டவர் முன்னறிவித்தார் மத்தேயு 16:18. அப்போ சீடர்கள் தீவிரமாக நற்செய்தி பணி அறிவிக்க துவங்கியதும் அவருடைய எதிரிகள் அவரை கூப்பிட்டு பயமுறுத்தினார்கள். இனிமேல் நீங்கள் இந்த பெயரினால் பேசக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சும்மா ஒரு சஜஷன் சொல்கிற மாதிரி, ஆலோசனை சொல்கிற மாதிரி சொல்ல உறுதியாய் கட்டளையிட்டார்கள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ரொம்ப தேங்க்ஸு, மதிப்போடு சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸு. அது ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டராக இருக்கலாம், அல்லது எலெக்ஷனில் வின் பண்ணி வந்த மினிஸ்டராக இருந்திருக்கலாம், யாரோ இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் உங்களுக்கு கீழ்ப்படியணுமா, உன்னதற்கு கீழ்ப்படியணுமா? நீங்களே சொல்லுங்கள். இந்த கேள்வி தூக்கி அவங்க மேலே போடுறாங்க. நல்ல நல்ல ஞானமான ஒரு பதில். உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா, அல்லது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். என்னடா இவங்களோட பேசவும் முடியலேன்னு சொல்லி மறுபடியும் அவர்களை பயமுறுத்தி அனுப்பிவிட்டாங்க. போன உடனே அவர்கள் இந்த பிரதான ஆசாரியன் ஒழிக அப்படின்னு சொல்லி தெருக்களிலே கோஷம் விடலை. அதை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டார்கள். எடுங்க அப்போஸ்தலர் 4ஆம் அத்தியாயம். மிக முக்கியமான ஒரு ஜெபம். நீங்களும் நானும் எப்படி கர்த்தருடைய ஜெபத்தை நாம் மனனம் செய்திருக்கிறோமோ அப்படியே இந்த ஜெபத்தையும் மனனம் செய்ய வேண்டும். எல்லாரும் சத்தமாக அப்போஸ்தலர் 4:24 முதல் 30 வரைக்கும் சத்தமாக சேர்ந்து வாசியுங்கள். 1, 2. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாய் இருக்கிறீர். பிரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும்
அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பின் என்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். தாசனாய் தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அதை எப்படி அந்த ஜெபத்தை துவங்குறாங்கன்னு பாருங்க. அவர்கள் 24 வசனம், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவற்றையும் உண்டாக்கி இருக்கிற தேவனேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? ஏரோது கொஞ்ச நாள் 4 வருஷம் இருப்பார். அவர் போனால் இன்னொருத்தர் வருவார். பிலாத்தும் கொஞ்ச நாள் தான் இருப்பார். இதெல்லாம் சும்மா அந்த ஆஃபீஸில் உட்காந்து சேரில் உட்காந்துருக்கிற ஆட்கள். அவங்கெல்லாம் சேரில் உட்காந்துருக்காங்க, சேர்மேன். ஆனால் வானத்தையும் பூமியையும் அந்த இதுக்கு எப்படி ஜெபத்தில் ஆண்டவரை கூப்பிடுறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது, சும்மா இப்படி கொஞ்ச நாள் சீட்டில் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதானே. பட் இது எல்லாத்துக்கும் அதிகாரியாகிய நீர், வானம் பூமி ஒன்றே விட்டு வைக்கலை. அவங்கெல்லாம் சேரில் உட்காந்துருக்காங்க, நீர் வந்து த்ரோனில் உட்கார்ந்துருக்கிறீர், அமர்ந்திருக்கிறீர். அவர் உட்கார்ந்திருப்பது ஆசனம், நீர் உட்கார்ந்திருப்பது சிம்மாசனம். சரி, இப்படி செய்கிறா சொல்கிறாங்க. அதனால் ஆண்டவரே, அடுத்த எலெக்ஷனில் பிலாத்து வரக்கூடாது, அடுத்த எலெக்ஷனில் ஏரோது வரக்கூடாது அப்படி சொன்னாங்க. இல்லை, அவன் பண்ணிட்டு போகிறான் பயமுறுத்தல். உடைய ஊழியக்காரராகிய நாங்கள் இன்னும் வேகமாக தைரியமாய் பிரசங்கம் பண்ணும்படி அடையாளங்களும் அற்புதங்களும் நம்முடைய வல்லமையும் அதிகமாக வெளிப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துச்சா? பிரியமாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் 2ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே ஆவியை ஊற்றினவர் 4ஆம் அத்தியாயத்தில் மறுபடியும் அவர்கள் மேலே ஒரு அருட்பொலிவு, ஒரு ஆவியை மறுபடியும் ஊற்றினார். ஊற்றி அந்த இடத்தையே அசைத்தார். எதுக்கு? வீடியோ எடுக்கிறதுக்கா? இடம் அசைறது இல்லை. நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் நான் அசைப்பேன். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக, முன் அடையாளமாக அவர் அதை செய்தார். அதோடு போச்சா? அவர்கள் ஆவியினால் நிறைந்து மிகுந்த தைரியத்தோடு, தைரியம் தானே கேட்டாங்க, மிகுந்த தைரியத்தோடு திருவசனத்தை பிரசங்க. இப்போ ஸ்டாலின் வரணுமா, எடப்பாடி வளரணுமா? எடப்பாடி உங்கள் ஊர் பக்கம். ஸ்டாலின் வரணுமா, எடப்பாடி வரணுமா? யார் வரணும்? மோடி வரணுமா, ராகுல் வரணுமா? யாரும் வந்துட்டு போகிறாங்க. மாறாத தேவன் தான் நமக்கு. அவர் 4 வருஷம் டேர்ம் இல்லை, அவர் அந்த டேர்ம் எல்லாம் இவங்களுக்கு தான். ஸோ நம்ம இவங்களை பற்றி ஒன்றும் யோசிக்கக்கூடாது. ஜோம் பண்ணிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போடுங்க. கரப்ஷன் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தருக்குமே ஓட்டு போட முடியாது. அதனால் கொஞ்சம் குறைவாக ஊழல் இருக்க ஒருத்தனுக்கு நான் போடுறேன்னு சொல்லி தான் நீங்கள் போட முடியும். புரியுதா உங்களுக்கு? அதானே உண்மை. ஒருத்தன் 40 கோடினா அடுத்தவன் 400 கோடி, அடுத்தவன் அதை மிஞ்சிடுறான். நம்ம கோடியே பார்த்ததில்ல. இதெல்லாம் நமக்கு எப்படித்தான் அந்த நான் கணக்கு படித்தவன், எனக்கு அந்த கணக்கு எத்தனை சைபர்னே வரமாட்டேங்குது. அப்படி தான் நிலைமை இருக்குது. நாம் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, இன்று நீர் எழுப்பியிருக்கிற ஊழியர்கள், இன்று நீர் எழுப்பியிருக்கிற சுவிசேஷகர்கள், இன்று நீர் எழுப்பியிருக்கிற சபை மேய்ப்பர்கள்,
இன்று நீர் எழுப்பி இருக்கிற உத்தம விசுவாசிகள், இன்று நீர் எழுப்பி இருக்கிற ஆத்மாதாயர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வல்லமையை நீர் தரிப்பித்து இதுவரை இல்லாத அளவு உம்முடைய வல்லமையை அவர்கள் மூலம் வெளிப்படுத்தும். இதுவரை இல்லாத அளவு அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் பெருகட்டும். அடையாளமும் அற்புதமும் பெற்ற மனிதன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தபடியால் அவர்களுக்கு எதிர்பேச முடியவில்லை என்று இருக்கிறது. அற்புதம் நடக்கும் பொழுது பத்திரிகை தேவையில்லை. அற்புதம் நடக்கும் பொழுது அது தன்னால் பரவிடும். சென்னை பட்டணத்தில் நான் படிக்கிற காலத்தில் இருந்து எக்மோர் ஸ்டேஷனில் படிக்கட்டில் ஏறும் பொழுது அல்லது சென்ட்ரல் ஸ்டேஷனில் படிக்கட்டில் ஏறும்போது முடவர்கள், பிச்சைக்காரர்கள், சப்பானிகள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. சென்னையில் நடக்காத சுகமளிப்பு கூட்டமா? சென்னையில் நடக்காத அற்புதர் கூட்டங்களா? சென்னைக்கு வராத சுகமளிப்பு பிரபல ஊழியரா? எல்லாம் வந்திருக்கு. அவன் அங்கே தான் உட்காந்துருக்கான். 40 வருஷம் அலங்கார வாசலில் அலங்கோலமாக உட்காந்துருக்கான். அதில் ஒருத்தன் எழும்பிட்டான்னா மெட்ராஸை இவாஞ்சலிஸ் பண்ணுறது லேசு. புரியுதா உங்களுக்கு? அங்கே தான் பாயிண்ட் இருக்கு. சுவிட்சை தொடாமல் நம்ம அதையும் இதையும் தட்டிக்கிட்டு இருக்கிறோம். வேரில் கை வைக்கணும், கிளைய வெட்டி பிரயோஜனம் இல்லை. வேறு நம்ம ஆண்டவர் வேரை தொடுறவர். இன்னைக்கு திருச்சபை இன்னும் வளர வேண்டிய விதமாய் வளர்ந்து பெருக வேண்டிய விதமாய் பெருகி நற்செய்தி பணி இன்னும் தீவிரமடைய வேண்டுமானால் அரசியலை விடுங்க. ஒரு புதிய வல்லமையால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய சாட்சியில் கூடுதல் வேகம் இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சியில் கூடுதல் அழுத்தம் இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் பின்னணியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய ஊழியத்தில் நடக்க வேண்டும். அவர் அற்புதங்களின் தேவன். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நாம் தான் மாறிவிட்டோம். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அதே அற்புதங்களை திரும்ப செய்ய மாட்டீரா? படியாத மீனவர்கள் படித்த மேதைகளுக்கு முன்பாக அவ்வளவு தைரியமாய் துணிச்சலாய் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சாட்சி சொல்லாமல் இருக்க முடியாது என்று மார்த்தட்டினார்களே, அந்த தைரியத்தை மறுபடியும் எங்களுக்கு தாங்க ஆண்டவர் என்று ஜெபித்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாதகராக மாறுங்கள். ஈச் ஒன் ரீச் ஒன். ஒவ்வொருவரும் இன்னொருவரை கர்த்தருக்குள் கொண்டு வாருங்கள். ஜனவரி மாதம் முடிந்தது. பிப்ரவரி மாதத்தின் மத்தியத்திற்குள் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த முன்னால் இருக்கிற 10.5 மாதங்களில் ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்காவது, புறமதத்தினர் ஒருவருக்காவது குறைந்தது ஒரு சுவிசேஷ துண்டு பிரதியையாவது நான் கொடுப்பேன் என்று தீர்மானியுங்கள். அயலகத்தாரோடு பழகுங்கள். அவர்களுக்கு நற்செய்தியை அறிவியுங்கள். சந்திக்கப்படாத கிராமங்களுக்கு விரைந்து செல்லுங்கள். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல இனத்தாருக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எழுந்து அண்ணன் எமில் ஜெபசிங்குடைய பாடலை நாம் ஒரு கவி பாடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம்,
உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிற்பகல் வேளைக்காக நம்மை துதிக்கிறோம். வளர்ந்து வருகிற இந்த திருச்சபைக்காக நான் நம்மை துதிக்கிறேன். இவர்களுக்கு விதைக்கப்பட்ட ஆதிகாலத்து விதை நல்ல விதை ஆண்டவரே. அந்த விதை செடியாகி மரமாகி கனி கொடுக்க துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களை உம்முடைய கிருபைக்குள்ளும் கிருபையின் வசனத்திற்குள்ளும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருங்க.